ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா ஒரு இனிப்பு பொங்கல். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 100 கிராம், பாசிப்பயிறு 70 கிராம், உருண்டை வெல்லம் 200 கிராம், நெய் தேவையான அளவு, ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம் சிறிதளவு, முந்திரி கைப்பிடி அளவு, திராட்சை கைப்பிடி அளவு. இப்போ நம்ம குக்கரில் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி வச்சிருந்த அரிசி பருப்போட நான் 600 ml தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததோட ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ குக்கரில் 10 விசில் விட போகிறேன். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம குக்கரில் பொங்கல் செய்யும் போது நம்ம 170 கிராம் அரிசி பருப்புக்கு 600 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் நான் 3 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அப்போ டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறீங்கன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழச்ச அரிசி பருப்போட நம்ம கரைச்சி வச்ச இந்த வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. திராட்சையை புஃப்னு எந்திரிச்சோடனே எடுத்துருங்க. ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ அந்த தீஞ்ச திராட்சையை பொங்கலோட போட்டிங்கன்னா பொங்கலோட டேஸ்ட்டே மாறிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் பொங்கலோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்க போகிறோம். இதை அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். அதை ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரை நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் டச். இதே மாதிரி பொங்கல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.